கைஸ், இந்த வீடியோல நைட் கிங் ஹூ ரிட்டன் வித் காட் மேன்வாவோட 10வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 9 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல இந்த ரைஸ் ஃபீல்ட பத்தி எல்லாத்துக்குமே தெரிய வந்து கடவுள்கள்னால அது திருடத்துக்கு ஆட்டையை போட வந்து அங்க ஜாக் ஸ்பின்னர் அங்க இருக்கிறவங்கள பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ டெமானிக் அசோசியேஷன்ல இருந்து அந்த ரைஸ் திருட வந்தவங்கள ஜாக்கெட் ஸ்பின்னர் பொடிச்சதுனால இந்த ஹீரோவோட பாந்தியான் கில்டோ அதுக்கப்புறம் அந்த பிளஸ் பண்ணப்பட்ட அரிசியோட வேல்யூ இருந்துட்டு பயங்கரமா அதிகரிச்சிருச்சு. அதனால ஹீரோ இருந்துட்டு அந்த ரைஸ் வந்துட்டு எல்லா இடத்துலயும் சர்க்குலேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவனோட கில்ட பப்ளிசைஸ் பண்றதுக்காக நிறைய இடத்துக்கு வந்துட்டு போனா. பட் அவன் எப்படி நடந்து போன உங்களுக்கே தெரியும். ஒரு இடத்துல போயிட்டு சாதாரண மக்களும் நானும் ஒரே இடத்துல சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எல்லாம் கேட்டிருப்பான். அதை எப்படியோ கொரியா இருந்துட்டு மூடி மறைச்சிருப்பாங்க. இந்த எண்ட் ஹீரோவோட அந்த பாந்தியான் கில்ட பத்தி தான் இன்டர்நெட் முழுக்க பேச்சு. அப்ப ஹீரோ வந்துட்டு இதுதான் கடவுள் வந்துட்டு பிளான் பண்ணதா பாக்குறப்ப என்ன விட அவங்க மாடர்ன் சொசைட்டிக்கு வந்துட்டு நல்லாவே அதிசாயிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப ஹரி வந்துட்டு பிக் நியூஸ் யுவர் மெஜஸ்டி, நம்ம அரிசியோட வேல்யூஷன் வந்துட்டு முடிஞ்சு போச்சு. நம்மளோட ஒவ்வொரு பேக்கும் கிட்டத்தட்ட 230 மில்லியன் வான் அளவுக்கு ஒர்த்தா இருக்கு. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல அது சீப்பா இருக்கணும். அப்படிங்கிறப்ப ஏன் மெஜஸ்டி எக்ஸ்பென்சிவா இருந்தா நமக்கு தானே நல்லது. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த மார்க்கெட் தான் ஒரு பிரைஸ் வந்துட்டு நிர்ணயிக்கும். பட் பிரைஸ் வந்துட்டு ரொம்ப ஹையா இருந்தா சாதாரண மக்கள் எப்படி அதை அஃபோர்ட் பண்ணுவாங்க. கடவுளோட ஃபேவர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஈக்குவல் வந்துட்டு டிவைட் பண்ணி தரப்படணும். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் வந்துட்டு நான் பார்த்து பேசினேன். ஃபார்மர் கிட்ட கடவுளோட ஃபேவரை வந்துட்டு போதிக்கணும் அப்படின்னு சொன்னேன். பட் ஆல்ரெடி அவங்க சில மதங்கள்ல இருக்காங்களே, அதெல்லாம் நியூட்ரலா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. வெல் ஸ்டில் நான் வந்துட்டு நிறைய ஃபெய்த்தை வந்துட்டு கேதர் பண்ணியிருக்கேன். இதுவே நான் வந்துட்டு என்னோட லயன் ஹார்ட் பவரையும் ஃபோர்ஸையும் இருந்துட்டு உருவாக்குறதுக்கு போதுமானது. அப்படிங்கிறப்ப ஹரி இருந்துட்டு பட் மெஜஸ்டி இது வந்துட்டு ஓகேவா இருக்குமா? அந்த எல்லோ கேட் இருந்துட்டு நீங்க விஷ் பண்ண மாதிரியே நான் சக்சஸ்ஃபுல்லா பேட் பண்ணிட்டேன். பட் நீங்க செலக்ட் பண்ண பீப்புளை வச்சு அதை வந்துட்டு ரைடு போறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு சரி அதையும் தான் பாப்பமே அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி டேசங் அப்படின்னு அந்த ஹீரோ வந்துட்டு டெஸ்ட் பண்றதுக்காக போன இடத்துல ஒரு கேட்டுக்குள்ள ஒருத்தன் போயிருப்பா இல்லையா, அவன் இருக்கான். அதுக்கப்புறம் அதே கிம் அப்படிங்கிறவரு இருக்காரு. ஹரியோட சீஃபோட பேரும் கிம் தான். சோ அவர் சீஃப் கிம், இவர தாத்தா கிம்னு வச்சிருக்கலாம். அவன் தேசம் வந்துட்டு நம்ம மறுபடியும் பாத்துட்டோம்ல. அப்படிங்கிறப்ப அந்த தாத்தா கிம் இருந்துட்டு நீங்களும் மெசேஜ் பார்த்து தான் இங்க வந்தீங்களா? நம்மள மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸான ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்றாங்களே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அப்படிங்கிறப்ப தேசம் வந்துட்டு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இருக்கிற எல்லாருமே டி ரேங்க் ஹண்டர்ஸ் சி ரேங்க் ஹண்டர்ஸ் தான் இருக்காங்க, எதுக்காக அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க ஹரி வரப்ப அங்க பாரு ஹரி அவங்க ஏ ரேங்க் மெஜிஷியன் ஸ்வாட்ஸ்மேன் இல்ல கடைசி வருஷம் டிராஃப்ட்ல வந்துட்டு அவங்க தான் ஹையஸ்ட் ரெக்கார்டை வந்துட்டு வச்சாங்க. அப்படிங்கிறப்ப இதோ வந்துட்டாரு யுவர் மெஜஸ்டி லியோன் டிராகனியா லயன் ஹார்ட். அப்படிங்கிறப்ப தேசங்க வந்துட்டு இந்த பர்சன் வந்துட்டு ஒரு சர்வைவரா, இவன் வந்துட்டு ஆர்டினரி பர்சன் இல்ல அப்படின்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சு. பட் வேற உலகத்தை சேர்ந்தவனா அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெல்கம், உங்க எல்லாத்தையுமே இன்னைக்கு நான் இன்வைட் பண்ணதுக்கு காரணம் என்னோட பாந்தியான் கில்டுல வந்துட்டு என்டர் ஆகிறதுக்கான சோல்ஜர்ஸ் வந்துட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். யாரு குவாலிஃபை ஆகுறீங்களோ, ப்ரூவ் பண்றீங்களோ, ட்ரெயினிங் வந்துட்டு தாக்கு பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட மிலிட்டரியில என்டர் ஆகிறதுக்கான ஹானர் வந்துட்டு கிடைக்கும். அப்படிங்கிறப்ப அந்த மொட்டை மண்டை இருந்துட்டு நவ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை பத்தி நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். இந்த டெஸ்ட் என்ன அப்படின்னா சாம்ஜன் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லோ கேட்டை வந்துட்டு நீங்க கிளியர் பண்ணணும். அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க என்னது எல்லோவா, நாங்க எப்படி அதை கிளியர் பண்ண முடியும், எங்களை என்ன சாக சொல்றீங்களா, என்ன டெஸ்ட் இது அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா இவங்களோட ரியாக்ஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். கேட்டோட ரேங்கோட டிஃபிகல்ட்டி வந்து கலரை வச்சு தான் பிரிப்பாங்க. ஹீரோ ஒரு கேட்ல இருந்து வெளியே வந்திருப்பாங்க இல்லையா, அது பிளாக் கேட் இருக்கலே பயங்கரமான டிஃபிகல்ட்டி. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்ட் ஸ்பின்னர் இருந்தது வந்துட்டு ரெட் கலர் கேட். அதுக்கப்புறம் அந்த டுல்லஹான் இருந்துச்சுல குதிரை, அது வந்துட்டு ஆரஞ்சு கேட். அது கீழே இருக்கிறதா எல்லோ கிரீன் ப்ளூ எல்லாமே. அன்னைக்கு இந்த தேசங்க வந்துட்டு பாத்துருப்பான் இல்லையா ஹீரோ, அது வந்துட்டு வெறும் ப்ளூ கேட் தான் இருக்கல அடிமட்ட கேட். அங்கே அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆனாங்கன்னு தெரியும். சோ எல்லோ கேட் அப்படிங்கிறது அவங்களுக்கு இம்பாசிபிளா தான் தெரியும். அதனாலதான் எல்லாருமே அங்க கத்தி இருக்கிறப்ப மொட்டையா இருந்துட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க, உங்களுக்கு வந்துட்டு இந்த டெஸ்ட்ல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா கிளம்பலாம். அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க அப்படி சொன்னா நாங்க எனக்கு கிளம்ப மாட்டோம் நினைச்சியா, எங்களோட டைமை தான் நாங்க வேஸ்ட் பண்ணிட்டோம், வீட்டுக்கு போய் நான் தூங்க வச்சு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறப்ப தேசங்க இருந்துட்டு இவங்களை வந்துட்டு நிறுத்தாம இருக்கிறது ஓகே தானா அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அங்க இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு நீதான் அப்படிங்கிறப்ப நானா அப்படிங்கிறப்ப ஆமா சுருட்ட முடி வச்சிருக்கேன் நீதான், எதுக்காக நீ போகாம இங்கே இருந்த அப்படிங்கிறப்ப வந்துட்டு அது வந்துட்டு நீங்க சொல்றதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும்ல. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படியா சரி நீ என்ன பண்ண எதுக்காக இங்க நிக்கிற அப்படிங்கிறப்ப நான் சும்மா அப்படியே ஸ்டே பண்ணலாம்னு நினைச்சேன். அப்படிங்கிறப்ப இன்னொருத்தனை கேட்கிறப்ப என் ஃப்ரெண்ட் இருந்தாலும் நானும் இருந்தேன் அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். கடைசியா ஹீரோ இருந்துட்டு அந்த தேசங்க பார்த்து நீ எதுக்காக இருந்த அப்படின்னு கேட்கிறப்ப அவர் இருந்துட்டு
வந்துட்டு பேசிக்கலி எஸ் ரேங்க் ஹண்டரால உருவாக்கப்பட்ட ஒரு கில்டா, இந்த கில்டுக்குள்ள நான் எப்படியாச்சும் போறதுக்கான இந்த சான்ஸை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு, நீங்க வந்துட்டு எங்களை அவ்வளவு சீக்கிரம் சாக விட மாட்டீங்க அப்படின்னு நினைச்சேன். சோ அதனால தான் நான் ஸ்டே பண்ணேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உண்மையிலுமே நல்ல ஆட்டிடியூட் தான், நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்க. நான் சொன்ன மாதிரி இங்க சோல்ஜர்ஸ் தான் வந்துட்டு கேதர் பண்ண வந்திருக்கேன். சோல்ஜர்ஸோட டியூட்டி அப்படிங்கிறது சொல்ற விஷயத்துக்கு கீழ்ப்படியணும். நைட்ஸோட ஆர்டரை வந்துட்டு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அது மேல நீங்க டவுட்டே வைக்க கூடாது. எப்பவுமே நைட்டோட ஹானரையும் பவரையும் நீங்க ட்ரஸ்ட் பண்ணணும். அது மட்டும் நீங்க பண்ணா போதும். சோ பேசிக்கலி சொல்றதை கேட்கணும். இப்ப இதோ ரைட் சைடு வந்துட்டு போங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு ப்ரிப்பேர் ஆகி வாங்க அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த எல்லோ கேட்டுக்கு முன்னாடி போய் பார்த்தா எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டது வந்துட்டு ஹீரோவோட அந்த காலகட்டம் இருக்குல்ல, மெடிவல் ஃபேண்டசி மாதிரி இருந்திருக்கும். அங்க இருக்கிற ஆர்மர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, மாடர்ன் டே ஆர்மர் மாதிரி இல்ல. அப்ப அந்த கிம் தாத்தா இருந்துட்டு, ஜீஸ் இது வந்துட்டு ஹெவியா இருக்கு, பட் எக்யூப்மெண்ட் நல்லா இருக்குல்ல, இது எல்லாமே ரேர் ரேங்க் எக்யூப்மெண்ட் ஆச்சு, இது கண்டிப்பா 10 மில்லியன் வானாச்சும் செலவாயிருக்கும். சி ரேங்க் அதுக்கப்புறம் டி ரேங்க் ஹண்டர்ஸ் ஆன நம்ம வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் மேல கை வைக்கிறதே வந்துட்டு ரொம்ப அதிசயம் தான். பட் கிங் இருந்துட்டு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டையுமே போடலையே அப்படிங்கிறப்ப தேசங்க வந்துட்டு, மிஸ் ஹரி எதுக்காக மெஜஸ்டி இருந்துட்டு எந்த ஒரு ஆர்மருமே போடல அப்படிங்கிறப்ப அவ வந்துட்டு, அதுவா அவரோட தோலே இருந்துட்டு ஒரு ஆர்மரை விட கடினமா இருக்கும் அப்படிங்கிறப்ப தேசங்க வந்துட்டு, வெல் அவர் அவ்வளோ பவர்ஃபுல்னா பேடா எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போனா ஹீரோ வந்துட்டு அந்த கேட்டுக்குள்ள ஒரு காப்ளினோட தலையை இருந்துட்டு வெட்டிட்டான். அங்க இருக்கிறவங்களுக்கு எதுவுமே புரியல. ஹீரோ வந்துட்டு, என்னால இதுக்கு மேல நீங்க சொல்ற எதையுமே வந்து கேட்டுட்டு இருக்க முடியாது. நீங்க யாருமே ஹானரபிளான வாரியர்ஸே கிடையாது. நீங்க இந்த உலகத்துல ஒரு பூச்சிங்க மாதிரி தவழ்ந்துட்டு செத்துதான் போகணும். அதுதான் எப்பவுமே ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றான். மன்னிச்சிருங்க நண்பர்களே, இப்படி சொல்ற மாதிரி தெரியுது, அது காப்ளின்ஸ் கிடையாது, ஆர்க்ஸ். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீரோக்கு வந்துட்டு ஆர்க்னா சுத்தமா பிடிக்காது. ஒரு இனவெறின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது ஹீரோக்கு ஆர்க்ஸ் மேல மட்டும் இருக்கு. நீங்க ஆர்க்குன்னு தலையில எழுதிட்டு போனா கூட ஹீரோ உங்களை போட்டு தள்ளுற அளவுக்கு அவனுக்கு அந்த ஆர்க்ஸை பிடிக்காது. இதுவுமே இவனுக்கு இருக்கிற ஒரு ஃபன்னியான குணம்னு நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே நீங்க இதுல ஃபன்னா பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த மேன்வா. ஏன்னா மத்த இப்ப போட்ட மேன்வாவை விட இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லலாம். மேபி ஹெவன்லி டீமனோட லைட்டா வாட அடிக்கலாம், பட் ஓகே, அப்பப்ப புதுசா போட்டாதான் எனக்கு போறதுக்கு இல்லைன்னா எனக்கு போர் அடிச்ச சேனல்ல நம்ம இழுத்து முடியற நண்பர்களே. நெக்ஸ்ட் சாப்டர்ல அவங்க இருந்துட்டு அந்த கேட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறப்ப, இந்த ஃப்ரெஷ் ஏர்ல தான் நம்ம வந்துட்டு ஃபைட் பண்ண போயிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு போறப்ப சிஸ்டம்ல வந்துட்டு இந்த இடத்துல இவங்க ஒரு மர்சனரி, அதாவது கூலிப்பட மாதிரி வராங்க. 2 குரூப் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு குரூப்புக்கு வந்துட்டு போயிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணி அவங்கள இவங்க ஜெயிக்க வைக்கணும். இதான் உள்ள வரவங்களுக்கான கொஸ்ட். சோ இது என்பிசி சப்போர்ட் கொஸ்டா, ஒரு சைடை வந்துட்டு சூஸ் பண்ணி அவங்கள வின் பண்ண மட்டும் வச்சா போதும். இப்ப ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எந்த சைடு வந்துட்டு நமக்கு ஈஸியா இருக்கும்னு தெரியல அப்படிங்கிறப்ப, வெயிட் அங்க பாருங்களேன், அங்க வந்துட்டு மான்ஸ்டர் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு தான் ஆர்க்ஸ் வந்துட்டு இருக்காங்க. சோ ஹீரோ வந்துட்டு ஆர்க்ஸ போட்டு தள்ளியிருப்பான் இல்லையா, அதுக்கு முன்னாடி நடந்ததுதான் இந்த விஷயங்கள். சோ அவங்க வந்துட்டு, யார் நீங்க, இது வந்துட்டு பேட்டில் ஆக்ஸ் ட்ரைபோட டெரிட்டரி, நீங்க வந்துட்டு எங்களோட டெரிட்டரிக்குள்ள அத்துமீறி நுழையறீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ அவங்கள பார்த்ததுக்கே செம கடுப்பாயிட்டு நின்னுட்டு இருக்கான். ஹரி வந்துட்டு, மெஜஸ்டி நம்ம வந்துட்டு இப்ப கொஸ்டுக்காக ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிறப்ப, தேங்க்யூ ஒரு மெஜஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க மர்சனரிஸ், நாங்க வந்துட்டு ஒரு ட்ரைபுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணி ரிவார்டா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஆர்க் இருந்துட்டு, ஓ மர்சனரிஸா, சீஃப் மென்ஷன் பண்ண அவுட் சைடர்ஸ் நீங்களே தான் இருக்கணும், சரி எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் கேட்டு இன்னும் கோவப்படுறான். ஹரிக்கு இருந்துட்டு, எனக்கு இது வந்துட்டு நல்லதா படல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு, நீங்க எல்லாருமே நான் நினைச்சதை விட வீக்கரா இருக்கீங்க, வெல் இட்ஸ் ஆல் ரைட், இந்த ஆக்ஸ் ட்ரைபோட பேட்டிலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்துட்டு ஒரு லார்ஜ் ஸ்கேலான வார், ரொம்பவே ஹானரபிளான டெத் வந்துட்டு இதுல கிடைக்கும். இந்த வார்ல வின் பண்றவங்களுக்கு எல்லாமே earn பண்ணக்கூடிய தகுதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, ஹானருங்கிற வார்த்தையை கேட்ட உடனே ஹீரோ இருந்துட்டு, இல்ல இதுக்கு மேல உங்க பேசுறதை என்னால கேட்டுட்டு இருக்கவே முடியாது அப்படிங்கிறப்ப அந்த சீஃப் இருந்துட்டு, வாட் என்ன சொன்னப்ப அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, ஹானர் நான் சொன்னீங்க, உங்களை மாதிரி பஞ்ச் ஆஃப் பீஸ்டுக்கு ஹானரை பத்தி என்ன தெரியும், அதுக்கெல்லாம் நீங்க டிசர்வ்ஸே கிடையாது அப்படிங்கிறப்ப அந்த சீஃப் இருந்துட்டு, நீ என்ன இன்சல்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப ஹீரோ வந்துட்டு அந்த தருணத்துல தான் இந்த ஆர்க்கோட தலையை தான் போன சாப்டர்லயும் இப்பயும் வெட்டி போட்டு இருந்திருக்கான். நீங்க யாருமே ஹானரபிளான வாரியர்ஸ் கிடையாது. இந்த உலகத்துல நீங்க ஒரு பூச்சிங்க மாதிரி தவழ்ந்துட்டு சாக வேண்டியதான், அதுதான் எப்பவுமே ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றப்பதான் ஹீரோ வந்துட்டு, நான் சொன்ன மாதிரி ஆர்க்ஸுக்கு எதிராக மட்டும் பயங்கரமான இனவெறி கொண்டவன். கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 87,69,653 ஆர்க்க கொண்டிருக்கான். அப்ப அங்க இருந்த மத்த ஆர்க்ஸ் எல்லாமே, சீஃப் வந்துட்டு இறந்துட்டாரா, அப்ப இவங்க நம்ம எனிமீஸ், இவங்க எல்லாத்தையுமே நம்ம கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறப்ப இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு, உங்களோட ஷீல்டை வந்துட்டு ரைஸ் பண்ணுங்க, சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி அவங்களோட அட்டாக்கை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப அந்த தேசங்க இருந்துட்டு, டேமிட் நாங்கெல்லாம் வெறும் டி ரேங்க் ஹண்டர்ஸ் தான், எப்படி ஆர்க்ஸ்க்கு எதிராக எங்களால ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறப்ப ஒரு ஆர்க் இருந்து உங்களை கொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட வரப்ப அவ இருந்துட்டு, போச்சு
வந்துருச்சு. உண்மையாலுமே எங்களால இங்கேருந்து உயிரோட தப்பிக்க முடியுமா? அப்படிங்கிறப்ப ஆக்சுவலா தேசம் இருந்துட்டு அந்த அட்டாக்க பிளாக் பண்ணிறான். என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு லயன் ஹார்ட் ஆரா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிளெஸிங் கிடைச்சிருக்கு. அதாவது ஆர்க்குக்கு எதிரா சண்டை போடுறப்ப அவங்களோட டேமேஜ் அதிகமாகுறது, அவங்களோட டிஃபென்ஸ் அதிகமாகுறது, விஷன் வந்துட்டு நல்லா தெரியறது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பஃப். அதுக்கப்புறம் ஆர்க்ஸ்க்கு எதிரா 50% சான்ஸ் வந்துட்டு கேஷுவாலிட்டி ஏற்படுற எஃபெக்ட் இருக்குது. இவங்க கூட இப்ப பஃப் இருக்கனால சண்டை போறப்ப அந்த ஆர்க்ஸ்க்கு வந்து டெரர், பயம், டிஸ்பேர்லாம் வந்துரும். ஆர்க்ஸ்க்கு எதிரா இந்த மனுஷங்களுக்கு இருக்கிற வெறுப்பு வந்துட்டு அதிகமாகும். சோ இத்தனை பஃப் இருந்துட்டு இந்த சோல்ஜர்ஸ்க்கு வந்து கிடைக்கிறப்ப அவங்கள என்னது இது? இதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இருக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உங்களோட ஷீல்ட வந்துட்டு தூக்கி அவங்கள வந்துட்டு புஷ் பண்ணுங்க. கரெக்ட்டான நேரத்துக்கு வெயிட் பண்ணி அவங்கள வந்துட்டு ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப அதே மாதிரி அவங்களும் இருந்துட்டு பண்றானுங்க. ஆர்க்ஸ வந்துட்டு தோக்கடிக்கிறானுங்க. அப்ப அதுல இருக்கிற ஒரு ஆர்க் வந்துட்டு ஓ மை டியர் காட் ஆஃப் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காடோட பேரை சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு இப்ப என்ன சொன்ன நீ? என்ன தைரியம் இருந்தா உங்க பீஸ்ட் இருந்துட்டு கடவுளை வந்துட்டு கூப்பிடுவீங்க. உங்களோட நாக்க வந்துட்டு இப்பயே நான் வெட்டி போட்டாகணும். அவங்களோட தலையை வந்துட்டு வெட்டி எடுத்து கடவுளை இன்சல்ட் பண்ணதுக்கு அவங்கள பனிஷ் பண்ணுங்க. வெளிய வா ஸ்டாலியன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட குதிரையை வர வச்சுட்டு அங்க இருக்கிற ஆர்க்ஸோட மூஞ்சில எல்லாம் மிதிச்சுக்கிட்டு போறான். அதுக்கப்புறம் அவனோட ஸ்வார்டு ஸ்பியர் அது ரெண்டுத்தையுமே அவனோட சப்ஸ்பேஸ் இன்டர்வென்ட்ல இருந்து எடுத்துட்டு நான் வந்துட்டு உங்க எல்லாத்தையுமே கொல்ல போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி அங்க இருக்கிற ஆர்க்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிறான். எல்லாருமே வெற்றி அடைஞ்சதுக்கு கரகோஷம் எழுப்புங்க. என்ன ஒரு ஹானரபிளான விக்டரி அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற சோல்ஜர்ஸும் என்ன சொல்றதுன்னு தெரியாம சும்மா பேச்சுக்கு மட்டும் கத்திட்டு இருக்கிறானுங்க. அப்ப ஹரி இருந்துட்டு யுவர் மெஜஸ்டி எதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆர்க்ஸ கொல்றதுக்கு காரணம் வேணுமா அப்படிங்கிறப்ப ஹரி வந்துட்டு ஆனா அந்த கொஸ்ட் வந்துட்டு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன ஆர்க்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றியா? அதெல்லாம் என்ன ஒரு நான்சென்ஸ். இந்த பீஸ்டுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்கு பதிலா ஒரு நெருப்பு குழியில நானே போயிட்டு விழுந்துருவேன். இந்த ஆர்க்ஸுக்கு ஒரு துளி ரெஸ்பெக்ட் கூட நம்ம தரவே கூடாது. அதுங்க உயிரோட இருக்கிறதே ஈவில் தான். அதுங்க உயிரோட விடவே கூடாது. அதுங்க பார்க்க வேணா பிரேவா இருக்கலாம். பட் அதோட வெறி தான் நம்ம கண்ணுக்கு வந்துட்டு தைரியமா தெரியுது. நைட்ஸோட தைரியத்துக்கு முன்னாடி அதெல்லாம் வரவே வராது. அதுங்க வந்துட்டு மனுஷங்க மாதிரி நடத்தாதீங்க. அதெல்லாம் வெறும் சிக்கனிங் பீஸ்ட் தான் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு இனவெறி இருக்கு அப்படின்னு புரிய வந்துருது. பட் யுவர் மெஜஸ்டி இந்த உலகத்துல கைண்டான ஆர்க்ஸ் வந்துட்டு இருக்கலாம் இல்லையா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஆர்க்ஸ்னு இருந்தா அது சாகணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறான். அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.